உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டி அழக்கூடாது, சிரிக்கணும். புருஷன் வரலையேன்னு சந்தோஷப்படு. அவனை அனுப்பி வைக்காதன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. அவன் வந்தாலும் என்ன செய்ய போறான்? நேரா வருவான், உன் கழுத்தை நெருக்க போறான், உறவை முறிச்சுக்க போறான். அதை விட பேசாம நீ தூக்கல தொங்கலாம். எனக்கு எல்லாமே தெரியும் நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு. நீ சாப்பாட்டுல விஷம் கலந்தல்ல, உன் புருஷனோட ஹோட்டல் பேரை நீ கெடுத்திருக்க. ஹோட்டல் பேர் ரொம்ப கெட்டு போச்சு. வருஷ கணக்கா உன் புருஷன் சேர்த்து வச்சிருந்த பெருமைய நீ கெடுத்துட்ட. இப்ப அவன் உன்னை மன்னிச்சு எல்லாத்தையும் மறந்து உன்னை ஏத்துக்குவான்னு நினைக்கிறியா? ஏய், நீ கொஞ்சம் சும்மா இரு. எதுக்கு வெந்த புண்ணுல வேலை பாச்சுற? அவ புருஷன் வந்தா வரான், இல்லனா போறான். உனக்கு என்னடி? எதுக்கு அவளை அழ வைக்கிற? நான் உண்மையை தாண்டி சொல்றேன். இப்ப இவ அழுதுட்டா அதுக்கப்புறம் அழ தேவையில்ல. எல்லா ஆம்பளைங்களுமே இப்படிதாண்டி. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும், உடனே உயிரை வாங்கிடுவானுங்க. ஆனா இவளோ அவனோட வியாபாரத்தையே கெடுத்து வச்சுட்டா. சரி, எதுக்காக பண்ண? பழி வாங்கறதுக்காக பண்ணியா? இல்ல இன்னொருத்தன் கூட ஏதாவது இவனை விரட்டி அடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியா? அதெல்லாம் இருக்காது. என்னடி நீ? இவ புருஷன் வந்தா இததான் சொல்ல போறான். இவளை விரட்டி அடிக்கிறதுக்காக இப்படிதான் பழிய போடுவான். அதத்தான் நான் இப்பவே சொல்றேன். அட, முதல்ல அவ முகத்தை பாரு. இவ இப்படி எல்லாம் தப்பு பண்ணுவான்னு உனக்கு தோணுதா? இவ போய் விஷம் கொடுப்பாளா? ஆனா இது அவ புருஷன் ஒத்துக்கணும்ல. அவன் இவள தானே குறை சொல்வான். அப்ப இவ எங்க போவா? அதத்தான் இவ்வளவு நேரமா நான் சொல்லிட்டு இருக்கேன். இவ புருஷன் வராதது நல்லதுதான். ஒரு நிமிஷம், என் ஹஸ்பண்ட் ஒன்னும் அப்படிப்பட்டவர் எல்லாம் இல்ல. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். பொண்டாட்டி அன்பு காட்டினா தலை மேல தூக்கி வச்சு ஆடுவாங்க. கொஞ்சம் கோச்சுக்கிட்டா மிதிப்பாங்க, விரட்டி விட்டுருவானுங்க. அவனுங்க நினைச்சதான் செய்வாங்க. அதோட நீ வேற இப்ப ஜெயிலுக்கு வந்துட்ட. ஜெயிலுக்குள்ள வந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் உறவே கிடையாது. இவ சரியாதான் சொல்றா. உன் புருஷன் வரமாட்டான். நல்லா கேட்டுக்க, உன்னை அவன் விட்டு போயிட்டான். அதனாலதான் அவன் இன்னும் வரல. ரிஷி ஒன்னும் அப்படி கிடையாது. அவரு வருவாரு. அவர் வந்து என்ன கூட்டிட்டு போவாரு. ஏன்னா அவரு ரொம்ப I promise you, என் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரா இருந்தாலும் உன்னை குறை சொல்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். என்ன அவரு ரொம்ப காதலிக்கிறாரு. அவரு ரொம்ப நல்லவர். என் கூட எப்பவுமே அவர் நிப்பாரு. என் மேல முழு நம்பிக்கையும் வைப்பாரு. அவர் வருவாரு, என்ன கூட்டிட்டு போவாரு. நான் எந்த தப்பும் பண்ணலங்கறத அவர் நிரூபிப்பாரு. நீ ரொம்ப அவனை நம்புறல்ல, அப்படியே அவன் வரல? அவன் நல்லவன் தானே, அப்படியே அவனை காணோம்? அட, வீட்ல இருக்கவங்க அவனை தடுத்திருக்கலாம் இல்லையா? அதை இவளுக்கு யார் புரிய வைப்பாங்க? சரி விடு, வருஷ கணக்குல இங்கேயே இருந்தா இவளுக்கு தன்னால புரிய வரும். ஒருவேளை மனிஷ்கா சரியாதான் சொன்னாலா? உண்மையிலே அத்தா அவனை போக விடாம தடுத்திருப்பாங்களா? அப்ப என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்களா? மலிஷ்கா ஏதாவது டிராமா பண்ணிருப்பாளா? கிரண் ஆண்டியும் அத்தையும் கண்டிப்பா ரிஷி தடுத்திருப்பாங்க. அதனாலதான் ரிஷி இன்னும் என்ன கூட்டிட்டு போறதுக்காக வரவே இல்லை. ரிஷி ஏன் பேச்ச கேட்கலையா? நான் தடுத்தும் போயிட்டா, அதுவும் அந்த லக்ஷ்மிக்காக. ரிஷி கஷ்டப்படுறதை எப்படி என்னால பார்க்க முடியாதோ, அதே மாதிரி லக்ஷ்மி கஷ்டப்படுறத அவனால பார்க்க முடியாதான். இத அவன் என்கிட்டயே சொல்லிட்டு போறான். அந்த லக்ஷ்மிக்காக, அந்த தரித்திரம் பிடிச்சவளுக்காக. இல்ல ஆண்டி, இல்ல ஆண்டி, ரிஷி அந்த மாதிரி எதுவுமே செய்யல. இதெல்லாம் அந்த லக்ஷ்மி தான் செய்யறா. அவ என்ன பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ ரிஷிய தன்னோட கையில போட்டு வச்சிருக்கா. ஐ நோ தட். அதோட பட் ஸ்டில் ரிஷி நீலம் பேச்ச கேட்கல, அம்மா பேச்ச கேட்கல. ஐ அம் டெல்லிங் யூ நீலம், இந்த லக்ஷ்மி ரிஷிய நிரந்தரமா உன்கிட்ட இருந்து பிரிச்சிடுவாளோன்னு பயமா இருக்கு. வாட்? ஆயுஷ், ரிஷி ப்ரோ பிரிச்சிருவாருன்னா என்ன அர்த்தம்? ஆயுஷ், ரிஷி ப்ரோவை பிரிச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னா எதுக்கு அவங்க இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் சொல்லுங்க? ஆயுஷ், ஒன் செகண்ட். I'm just saying மாமி, எல்லா விஷயத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கணும். ரிஷி ப்ரோ லக்ஷ்மி கிட்ட மாட்டிருக்காருன்னு இவங்க சொல்றாங்க. அப்ப இங்க இருந்து ஏன் நம்ம திட்டத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க? அவங்க பிடியில ரிஷி ப்ரோ இருந்தா அவங்க அவரை கூட்டு போக வேண்டியதானே? ஏன் போல? ஏன் உங்க திட்டம்லாம் வாங்குறாங்க? காரணத்தை நான் சொல்லவா? லுக் அட் மீ. அவங்க ஏன் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்கன்னா இந்த குடும்பத்தை அவங்க மனசார நேசிக்கிறாங்க. you are right. இந்த குடும்பம் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா நாம தான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்கள விலக்கி வைக்கிறோம். இதுதான் உண்மை. இவன் என் பையங்கிறதையே நம்ப முடியல. இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? பரவாயில்ல, இருக்கட்டும். ரிஷி அண்ணா எப்படி அவளோட பிடியில இருக்கானோ அதே மாதிரி தான் இவனும். ஐனோ, அஹானாவும் தான். என் பேரையும் சொல்லு கரிஷ்மா. நானும் லக்ஷ்மியோட பிடியில தான் இருக்கிறேன். அதோட நான் அவளுக்கு தான் பறிஞ்சு பேசுவேன். மாம், மனச கல்லாக்கிக்கிட்டு மனசுல இருக்கிற மனித தன்மையை கொல்ல சொல்றியா? நீ திருந்த மாட்ட. உங்களை திருத்தவும் முடியாது. நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தி ஜெயில்ல கிடக்கறா.
ஆனா நீங்க எல்லாரும் இங்க நின்னு லெக்சர் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தாலே எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கும் தான் அசிங்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு. சார் சார் இன்ஸ்பெக்டர், நீங்க லக்ஷ்மியை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல, லக்ஷ்மி ஓப்ராய். அவ எந்த தப்பும் பண்ணல சார். அவ எந்த கிரைமும் பண்ணதில்ல சார். ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. எதுக்கு விடணும்? அவங்க பண்ணாங்களா இல்ல பண்ணலையான்னு கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். இது நானும் உங்ககிட்ட சொல்ல முடியும்ல. சந்தேகம் இருக்குங்கிறதுனால நீங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. எனக்கு சட்டம் சொல்லி கொடுக்குறீங்களா? சந்தேகப்பட்டதுனால தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணோம். சந்தேகம்? ரியலி இன்ஸ்பெக்டர்? லக்ஷ்மியை பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி கிரைம் எல்லாம் அவ பண்ணுவான்னு தோணுதா என்ன? அவ சாப்பாட்டுல விஷத்தை கலப்பாலா, யாரையாவது கொல்லுவாளா? என்ன சொல்றீங்க நீங்க? உங்க சர்வீஸ்ல எத்தனை கிரிமினல்ஸ் நீங்க டீல் பண்ணிருப்பீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இது யார் பண்ணுவாங்க, யார் பண்ண மாட்டாங்கன்னு. நீங்க யாரு? அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன உறவு? நான் ரிஷி ஓப்ராய், லக்ஷ்மியோட புருஷன். அப்படின்னா லக்ஷ்மி கரெக்டா தான் சொல்லியிருக்கான். உண்மையாவே இவங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறாங்க. ஓப்ராய் ஷெரட்டன் ஹோட்டலோட ஓனர். அண்ட் என்னால இந்த விஷயத்தை உறுதியா சொல்ல முடியும். என்னோட வைஃப் யாருக்கும் எப்பவும் கெடுதல் பண்றவ இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ப்ளீஸ் ஒரு முறை என்ன கொஞ்சம் லக்ஷ்மியை பார்க்க விடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அவங்கள விட முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்க பாருங்க, லீகல் ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க போய் பெயில் பேப்பர்ஸ கொண்டு வாங்க. நாங்க அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறோம். இப்போ என் கையில எதுவும் இல்ல. ப்ளீஸ். ஃபைன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது. ஓகே, நீங்க அவளை விட வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு முறை என்ன அவளை லக்ஷ்மியை பார்க்க விடுங்களா ப்ளீஸ். கொஞ்சம் கூட இப்ப பாசிபிள் இல்ல. மீட் பண்றதுக்குன்னு டைம் இருக்கு. அப்ப நீங்க வந்தா போதும். அப்ப மீட் பண்ணலாம். அட என்ன பேசுறீங்க? இது உங்களால முடியாதா? ஒரே ஒரு முறை அவளை போய் நான் பாக்குறேன். என்ன அலோவ் பண்ணுங்களேன். நீங்க விட வேண்டாம். அட்லீஸ்ட் நான் அவளை போய் பாக்குறேன். நான் அவளை பார்க்க கண்டிப்பா வருவான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரிஷி காப்பாத்த வருவான்னு நம்பிட்டு இருப்பா. அவ நம்பிக்கை உடைஞ்சு போயிடும் இன்ஸ்பெக்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு முறை என்ன பார்க்க விடுங்க. பாருங்க, உங்களுக்காகலாம் ரூல்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. புரியுதா? சார் ப்ளீஸ் சார் பார்க்க விடுங்க. இன்ஸ்பெக்டர், ஐ பெக் ஆஃப் யூ ப்ளீஸ். அவ பாவம் மனசு உடைஞ்சு போயிடுவா. நான் அவளை பார்க்க வருவேன்ற நம்பிக்கையோட இருப்பா அவ. ஒரு முறை பார்க்க விடுங்க. நான் சத்தியமா சொல்றேன், நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன். நீங்க சட்டத்தை மட்டுமே பார்க்காதீங்க, மனுஷங்களே கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர். சரி போங்க, அதிக நேரம் எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ so much இன்ஸ்பெக்டர். நீங்க ப்ளீஸ் லக்ஷ்மி எங்க இருக்கான்னு சொல்லுங்களேன். நான் எங்க போகணும்னு சொல்லுங்க. ரோஷினி. எஸ் சார். இவரோட வைஃப் கிட்ட கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ so much சார். தேங்க்யூ. ப்ளீஸ் வாங்களேன். என்னாச்சு? ரொம்ப பலமா கத்திட்டு இருந்த? ரிஷி வருவான், என் புருஷன் வருவான், என் மனசுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா எங்க வரலையே. ஏய் சும்மா நீ பிரமையில வாழாத, இல்லனா இன்னும் நீ அழுவ. ஆம்பளைங்க எல்லாம் சுயநலவாதிங்க. உன் புருஷன் வரமாட்டான். அவர் இங்க வந்துட்டாரு. அதை என்னால உணர முடியுது. என் மனசு அததான் சொல்லுது. ரிஷி நிச்சயமா என்னை ஏமாத்த மாட்டாரு. ஆஹா, உன்ன அவர் ஏமாத்தல. வந்துட்டாரு பாரு. வெளியே வந்து பாரு. பாத்தீங்களா, அன்புனா இவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.